தலைப்புச் செய்தி. கேரள மாநிலம் மலப்புரத்தில் மசூதியில் திடீரென மிரண்டு கூட்டத்திற்குள் ஓடிய யானையால் ஒருவர் பலியாக இருக்கிறார். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது மலப்புரம் மாவட்டத்தில் உட்பட்ட திருவூர் புதிய அங்காடி பகுதியில் உள்ள மசூதியில் பள்ளி விழாவின் சடங்கிற்காக கொண்டு வரப்பட்ட கூட்டம் இந்த யானை விழாவின் போது மிரண்டு தாக்கியதில் 29 பேர் காயமடைந்தனர். அதேபோல் ஒருவர் தற்போது தீவிர சிகிச்சை செய்து அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த காட்சி தற்போது பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவூர் புதிய அங்காடி பகுதியில் அமைந்துள்ள மசூதியில் பள்ளி நேற்று விழா கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விழாவிற்காக வருடம் யானைகள் வளர்ப்பு ஈடுபாட்டு வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் இந்த வருடமும் 10 யானைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைக்கப்பட்டது. நள்ளிரவு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஸ்ரீகுட்டம் என்ற யானை திடீரென மிரண்டது. அறிக்கை இந்த 100க்கும் மேற்பட்டோர் இந்த யானை மிரண்டவுடன் அங்கு நின்று ஓடினர். தொடர்ந்து அந்த யானையின் அருகில் நின்ற ஒருவரை அந்த யானை தனது தும்பிக்கையால் தூக்கி வீசியது. மேலும் இந்த விழாவில் பங்கேற்று 29க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யானை தும்பிக்கையால் தூக்கி வீசிய அந்த ஒரு நபர் மட்டும் தற்போது தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது. இந்த யானை மிரண்டதால் மற்ற யானைகள் மிரண்டு ஓடாமல் இருப்பதற்கு பாகங்கள் சாதுரியமாக செயல்பட்டன. பின்னர் அந்த மற்ற யானைகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அப்புறப்படுத்தினர். மிரண்டு ஓடிய ஸ்ரீகுட்டம் யானை இந்த சம்பவம் முடிந்து இந்த மிரண்டு ஓடிய பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. தற்போது இது குறித்த இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது.